கெட்டிமலப் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாட்டியோட தலையில் பயங்கரமாக அடிபட்டு பாட்டி கோமாக்கு போயிடுறாங்க. எல்லாரும் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மகேஷ் பாட்டி ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணி வெற்றியை அங்கே வந்து அதை தடுத்துடுறாரு. வெற்றி நைட்டெல்லாம் பாட்டி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு மகேஷை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா சிவராமன் மகேஷ் கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மகேஷ் எனக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மகேஷ் கிட்ட சிவராமன் கேட்குறாரு, ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது கேட்டு பார்த்தா தெரியும்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அப்போது மகேஷ் ரொம்ப பதட்டமாகறாரு. பக்கத்தில் அஞ்சலி இருப்பாங்க. அஞ்சலி இன்னும் பதட்டமாகறாங்க. ஐயோ, அப்படி யாரும் இந்த வீட்டில் கிடையாது அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான், இவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிட்டா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அஞ்சலி இன்னும் பதட்டமாகறாங்க. துளசி ஒரு பக்கம், ஆமாம் அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லுங்கள், நாம் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம், ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷ் நீங்களாம் எதுக்காக பேசணும், நானே பேசி பார்க்குறேன், இன்றைக்கி அவங்க வேலைக்கு வரல, அவங்க வந்ததுமே நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு மகேஷ் சமாளிக்கிறாங்க. அஞ்சலி ஒரு பக்கம் எப்படிலாம் பொய் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது மகேஷ் அதெல்லாம் இல்லை, நான் என்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு பாட்டி அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மகேஷ் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படியே விட்டால் வேலைக்காகாது, கண்டிப்பாக நாம் மாட்டிப்போம் அப்படின்னு அஞ்சலி தூங்கினதுக்கப்புறமா பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் பாட்டி உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, நான் அஞ்சலி கிட்ட சொல்லியே திருவேன்னு சொன்னீங்க, இப்போ கோமாக்கு போயிட்டீங்க, ஆனாலும் உங்களை அப்படியே விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பாட்டியை ஏதோ பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக அஞ்சலி அங்கே வந்துடுறாங்க. அஞ்சலி இந்த முறையும் வந்து மகேஷோட பிளானை வந்து கெடுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் யோசிக்கிறாரு, என்ன தான் பண்ணுறது, இப்போது நம்ம இப்படியே பயந்துக்கிட்டு இருக்க முடியாது, நாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறது, நாம் வாட்ச் பண்ணணுமே, அப்போது நாம் ரூமில் ஒரு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த ரூமில் ஒரு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணாதான் நாம் எப்போவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், என்னதான் நடக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா பாட்டி இருக்கிற அந்த ரூமில் வந்து சிசிடிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.